Hi student, today we are going to see exercise 3.3 first sum. Calculate consumer surplus if the demand function P is equal to 15 minus 2x and x is equal to 20. இங்க வந்து consumer surplus கேக்குறாங்க. Questionல வந்து demand P கொடுத்திருக்காங்க. So 15 minus 2x and x is equal to 20. So இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கு முதல்ல நம்ம ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். அப்ப கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கறத ஷார்ட் ஃபார்ம்ல CS மாங்க. கன்சியூமர் சர்ப்ளஸ் CS is equal to integral 0 to x0 f of x dx minus x0 p0. சோ இதுதான் ஃபார்முலா. இதுல வந்து x0 அப்படிங்கிறது தான் நம்ம x ஆ எடுத்துக்குவோம். x0 அப்படிங்கிறது தான் இங்க நம்ம x ஆ எடுத்துக்குவோம். இந்த p0 அப்படிங்கிறது இந்த p யோட வேல்யூ. சோ p யோட வேல்யூ தான் p0. சப்போஸ் பாருங்க இந்த வேல்யூ இந்த f of x அப்படிங்கிறது இதுதான் f of x. அப்ப f of x வந்து பாருங்க இதுல f of x அப்படிங்கிறது 50 minus 2x. அடுத்தது x0 அப்படிங்கிறது 20 p0. நம்ம p0 வந்து கண்டுபிடிக்கணும். p0ங்கிறது என்ன? 50 minus p0 அப்படிங்கிறது 50 minus 2x. அப்ப 50 minus 2 இங்க x இருக்கு. x இருக்கிற இடத்துல x0 ன்னு எழுதலாம். x0ங்கிறது என்ன? 20. அப்ப இந்த இடத்துல 20 யூஸ் பண்ணலாம். அப்ப p0 is equal to 50 minus 20 into 2. So 40. That is equal to 50 minus 40, 10. அப்ப p0 ஓட வேல்யூ வந்து 10. So இந்த consumer surplus formula apply பண்ண போறோம். So consumer surplus is equal to 0 to x0. x0 is equal to 20. f of x dxங்கிறது இதுதான் f of x dx. அப்ப f of x வந்து இது 50 minus 2x dx minus x0 p0. x0 அப்படிங்கிறது 20. p0 அப்படிங்கிறது நமக்கு வந்த வேல்யூ. p0 அப்படிங்கிறது 10. அப்ப இதை இன்டகிரேட் பண்ணுங்க. 0 to 20 இந்த 50 minus 2x 50 இன்டகிரேட் பண்ணா 50x வரும். minus 2x இன்டகிரேட் பண்ணா minus 2x square by 2 வரும். அப்ப minus 2x square by 2. so இந்த 2 cancel ஆயிரும். அதுக்கப்புறம் 0 to 20 minus 20 into 10 200. அப்ப upper limit apply பண்ணுங்க. 50 into 20. அப்ப 50 into 20 5 2s are 10. இங்க வந்து 2 0. so 1000 minus இங்க x square இருக்கு. x square னா 20 square. 20 square னா என்னது? 20 square னா 400. so 400 இது upper limit minus lower limit. lower limit வந்து 0 minus 200. so 1000 minus 400. அப்ப 1000 minus 400 600 minus 200. so அப்ப 400 இது consumer surplus அப்படிங்கறனால இது units. so CS is equal to 400 units. so the answer. Thank you.